அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இன்றைய தின திதி வார நட்சத்திரத்தை அனுசரித்து ஜேஷ்டா தேவியினுடைய பூஜையை செய்ய வேண்டும். நம்முடைய சகோதரிகள்ல ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, ஜேஷ்டா தேவி எங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஜேஷ்டா தேவியினுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். அப்படி எதனால வேண்டும் அப்படின்னா, தரித்திர தேவதை என்று சொல்லப்படுகின்றவங்க வெளியில போனோம் அப்படின்னா ஜேஷ்டா தேவியினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அவர்களுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த தரித்திர தேவதை என்பது நம் வீட்டை விட்டு வெளியில் சென்று விடுவார்கள். அவர்கள் சென்றால் மகாலட்சுமி தாயார் தானாக நமக்கு உள்ளே வருவார்கள். இந்த ஜேஷ்டா தேவி தாயாரினுடைய சகோதரியாக நமக்கு சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் அந்த பூஜையைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஒரு பானை எடுத்துக்கங்க. ஒரு பானை இல்லை அப்படின்னா ஒரு பித்தளை கிண்ணம் கூட எடுத்துக்கலாம், அல்லது கண்ணாடி கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். எடுத்து அதுக்குள்ள நாம விநாயகர் எப்படி செய்வோமோ அது மாதிரி ஒரு உருண்டையை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் விநாயகர் சொல்றேன். மஞ்சள்ல நாம விநாயகர் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உருண்டையை செய்து கொள்ள வேண்டும். அந்த உருண்டைக்கு சிரசு மேல நாம பொட்டு வைக்கணும். விநாயகருக்கு நாம அவருடைய திருமுகம் அப்படின்னு முன்னாடி பொட்டு வைப்போம். ஆனா ஜேஷ்டா தேவி மற்றும் அம்பாளுக்கு நாம செய்யும் போது, எந்த அம்பாளாக இருந்தாலும் மஞ்சள் உருண்டையில் ஆவாகனம் செய்யும் போது சிரசு மேல ஒரு பொட்டை வச்சுட்டு பூ வச்சுட்டு அந்த பவுல் அல்லது அந்த குடுவைய நாம ஒரு மஞ்சள் துணியால கட்டிடணும். கட்டிட்டு அதற்கு மேல பூக்கள் வைக்கணும், தீபம் ஏத்தணும், தூபம் காட்டணும், நைவேத்தியம் ஏதாவது நம்முடைய விருப்பம் வைக்கலாம். கற்பூர ஹாரத்தி காட்டி நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். எங்கள் வீட்டில் தாயாரின், அதாவது மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம வேண்டிக்கணும். வேண்டிட்டு கற்பூர ஹாரத்தி எல்லாம் மலை ஏறிய பிறகு உடனே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மஞ்சள் உருண்டையில தண்ணீர் விட்டு அதை நாம அந்த மஞ்சள் உருண்டை மற்றும் தண்ணீர் சேர்ந்த கலவைய செடியில நாம ஊத்திடணும். இந்த மாதிரி இன்றைய தினம் செய்யும் போது நமக்கு தரித்திர தேவதை வெளியில சென்று விடுவார்கள். மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும். மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் நமக்கு இருந்தால் நமக்கு என்ன வேண்டுமோ, அதாவது தர்மமான பட்சத்தில் நாம் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாமே நமக்கு நிறைவேறும். அது மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகத்தின் பேரில். அதனால இன்றைய தினம் எல்லாருமே இந்த பூஜையை நிச்சயமா செய்யுங்க. எல்லார் வீட்டிலேயும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் நிச்சயமாக ஏற்படும்.